மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சி லேப்டாப் கொடுக்கப்படும். கொரோனா காலம் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல. அதை உணர்ந்து அவருடைய மன உளைச்சலில் இருந்து மீளுவதற்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ். கொரோனா காலம் 12 மாதம் அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம். அரிசி விலையில்லாம கொடுத்தோம், சக்கரை விலையில்லாம கொடுத்தோம், பருப்பு விலையில்லாம கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. தை பொங்கலை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சி. அப்போ பேசினாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொன்னதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில் ஏழை மக்கள் எந்த பலனும் கிடைக்கல, எந்த நன்மையும் கிடைக்கல. கடைசி இந்த ஆட்சியோட நீங்க போக போறீங்க. இறுதி கட்ட வந்தாச்சு. இப்போவாது இந்த ஏழை மக்கள் மகிழ்ச்சியோட தை பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் இந்த பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், உலக முதலீட்டு மாநாட்டு நடத்துன்னு சொல்லி. முதல்ல அதிமுக அம்மா இருக்கின்ற பொழுதுதான் உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினாங்க. 2015 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதுல 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனால 4,70,000 கோடி, 4,70,000 பேர் நேரடி வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5,30,000 பேர், சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டது. அதே போல அதிமுக ஆட்சியில் 3,501 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 10 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு, 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இதெல்லாம் தான் இப்ப முடிவுற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரல. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போனார். போயிட்ட பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அதுல 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், அதன் மூலமாக 32,81,000 பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் சொன்னார். அதுக்கு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து சொல்றார். அப்படின்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். வேலை கிடைச்சதா? பொய் தானே?